Hello everyone, welcome to our channel PGTRB Zoology class. So இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா the first unitல தான். Okay, so the aquaculture in India. So already இதுல ரெண்டு பார்ட் பார்த்தாச்சு. So இன்னைக்கு பார்க்க போறது மூணாவது பார்ட். Okay, so before that new subscriber இருந்தீங்கன்னா கீழ இருக்கிற subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே bell ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். Okay, so let us come to the lesson. So the aquaculture in India, so it has 4 types. Okay, so already learned in the first class. So freshwater aquaculture, coastal aquaculture, marine aquaculture, and finally the metahaline aquaculture. Okay, so the first class la enna paathom appadina what is aquaculture and what are the types of aquaculture, isn't it? So next the second video la so freshwater aquaculture. Okay, freshwater aquaculture. So the freshwater aquaculture na enna நன்னீர்ல வளர்க்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாமே என்ன சொல்றோம் அப்படினா freshwater aquaculture னு சொல்றோம். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நம்ம இதை நிறைய கிளாஸிஃபை பண்ணோம். ஓகே, ஸோ எப்படி கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா 5 டைப்ஸ். ஓகே, ஸோ 5 வகையாக பிரித்தோம். ஒன்று பாண்ட் கல்ச்சர், ரிவரின் கல்ச்சர், டேம் கல்ச்சர், லேக் கல்ச்சர் அண்ட் கோல்டு வாட்டர் ஃபிஷ் கல்ச்சர், isn't it? ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிமைனிங் 3 பார்ட்ஸ், ஹோஸ்டல் அக்வாகல்ச்சர், மேரைன் அக்வாகல்ச்சர் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த மெட்டாஹாலைன் அக்வாகல்ச்சர். Okay, so what is mean by hostel aquaculture? Okay, hostel aquaculture அப்படினா என்ன? So the already we learn the rearing of aquatic organisms. Okay, so rearing of aquatic organism in a particular area based on this which is classified into many types, isn't it? So the rearing of aquatic organism in brackish water. Okay, brackish water, that is known as hostel aquaculture. Okay, கடல் ஓரங்கள்ல மீன் வளர்க்கறதுக்கு பேர் தான் என்ன, ஹோஸ்டல் அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ மீனை அந்த கடல் ஓர பகுதியில் வளர்க்குறதுக்கு பேர் தான் ஹோஸ்டல் அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே சாலினிட்டி இஸ் மோர் தேன் 1 and less than 32%. ஓகே, அதோட சாலினிட்டி. ஓகே, சாலினிட்டி அப்படின்னா அதோட கலங்கல் தன்மை. ஓகே, எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மோர் தென் 1 and less than 32% அதில் இருக்கணும். ஓகே, மேபி ஆஸ்க் இன் ஒன் மார்க் கொஸ்டின். ஸோ next one is the brackish water formation include the estuaries, backwater, lagoons, etc. etc. ஸோ இந்த இடத்துலலாம் என்ன நடக்குது அப்படின்னா brackish water formation. ஓகே, கழிமுகங்களில் பேக் வாட்டர்ஸ். ஓகே, தென் த லெகூன்ஸ்னா தடாகங்கள். ஓகே, அந்த இடத்துலலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஹோஸ்டல் அக்வாகல்ச்சரை கல்டிவேட் பண்ணலாம். Okay, so the hostel aquaculture is practiced along the sea coast. அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கடலோர மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கடலுக்கு ஓர பகுதியில் வளர்க்கக்கூடிய மீன்கள் இல்லை அப்படின்னா உயிரினங்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோஸ்டல் அக்வாகல்ச்சர். ஓகே, ஸோ அந்த ஹோஸ்டல் அக்வாகல்ச்சரில் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா இந்த வேலி லேக்கு. ஓகே, ஸோ வேலி லேக்கு. ஸோ இந்த ஏரி எங்கே இருக்குது, வேலி எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஸோ விச் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆர் லொக்கேட்டட் இன் த ட்ரிவாண்ட்ரம். ஓகே, ட்ரிவாண்ட்ரத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னா வேலி ஏரி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹோஸ்டல் அக்வாகல்ச்சர் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அனதர் ஒன் த வாட் இஸ் கலரான் எஸ்டரி. ஓகே, கலரான் எஸ்டரி. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? ஸோ விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த கலரான் எஸ்டரிஸ் இருக்குது. ஸோ இங்கேயுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஹோஸ்டல் அக்வாகல்ச்சர் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ த இம்பார்ட்டன்ட் ஆர்கானிசம்ஸ் கல்ச்சர் இன் த ஹோஸ்டல் அக்வாகல்ச்சர். ஓகே, ஸோ என்னென்ன மாதிரியான மீன்களை இந்த ஹோஸ்டல் அக்வாகல்ச்சரில் வளர்க்கலாம் அப்படின்னா ஒன்று திலேபியா. ஓகே, திலேபியா, எட்ரோப்ளஸ், சானாஸ், முகில், பினேயஸ் மொனோடான், பினேயஸ் இண்டிகஸ் and the spiny lobster.
Okay, so spiny lobsters is otherwise known as Palinurus. Okay, Palinurus அதோட another name தான் என்ன அப்படின்னா வந்து spiny lobster. Okay, and another one is the crabs. Okay, so these are the important organism cultured in the coastal aquaculture. So இந்த மாதிரியான மீன்களை வந்து எங்கே வளர்க்கலாம் அப்படின்னா வந்து இந்த கடலோர பகுதியில் மீன் வளர்ப்பு அப்படிங்கிற பகுதியில் இந்த மீன்களை வந்து வளர்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹோஸ்டல் அக்வாகல்ச்சர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து மேரைன் அக்வாகல்ச்சர். ஓகே, ஸோ மேரைன் அக்வாகல்ச்சர் அப்படின்னா அதோட பேர்லேயே இருக்குது மேரைன் அக்வாகல்ச்சர். ஸோ த ரியரிங் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம் இன் மேரைன் வாட்டர். ஓகே, ஸோ அந்த கடல் தண்ணியில் ஓகே வளர்க்கக்கூடிய ஆர்கானிசத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து இல்லை மீன்களை மேரைன் அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ், ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருக்குறோம், இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. என்னது தெரியுமா? மேரைன் அக்வாகல்ச்சருக்கு இன்னொரு பேரும் உண்டு. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியே சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? ஜஸ்ட் யூ ரீகால் தட். Okay, I can tell it. The mariculture. Okay, so mariculture, what is meant by mariculture? So the rearing of aquatic organism in marine water. Okay, அந்த கடல் தண்ணியில் வளர்க்கக்கூடிய மீன்களுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து மேரிகல்ச்சர், விச் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் த மேரைன் அக்வாகல்ச்சர். ஓகே, ஸோ இந்த சீ வாட்டரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதனுடைய சாலினிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து 32 ppt. ஓகே, இதனுடைய சாலினிட்டி எவ்வளோ இருக்கணும்? 32 ppt. ஸோ இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து த ஷாலோ ரீஜியன் ஆஃப் த சீ. ஓகே, மேரிகல்ச்சர் வந்து எங்கே கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா த ஷாலோ அப்படின்னா நடுக்கடலில் போய் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து முழங்கால் பகுதிக்கு வர்ற அளவுக்கு வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் உள்ள அந்த கொஞ்சம் கடலோர பகுதியில்னால் இந்த கோஸ்டல் அக்வாகல்ச்சர் ஆயிரும். ஓகே, ஸோ அது வந்து கடலுக்கு கொஞ்சம் வெளியில் உள்ள பகுதியில் வளர்க்கலாம். ஸோ அதிலேருந்து கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா வந்து அதுதான் மேரைன் அக்வாகல்ச்சர். ஓகே, ஸோ அந்த அக்வாகல்ச்சரை வந்து வளர்க்கும்போது அதனுடைய சாலினிட்டி வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 32 ppt இருக்கணும். ஸோ இதனுடைய லென்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த லென்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் டோட்டலாக இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இட் ஹாஸ் த லென்த் அபவுட் 6090 கிலோமீட்டர் சீ ஹோஸ்ட். ஓகே, அந்த கடலோர பகுதியிலேருந்து உள்ள எவ்வளோ தூரம் அப்படின்னா வந்து 6090 கிலோமீட்டர். ஓகே, சீ ஹோஸ்டில் இருந்து இருக்கும். ஓகே, தென் த இம்பார்ட்டன்ட் ஆர்கானிசம்ஸ், என்னென்ன ஆர்கானிசம்லாம் இதில் வளர்க்கலாம் அப்படின்னா வந்து இந்த மேரைன் அக்வாகல்ச்சரில் ஒன் இஸ் த எடிபிள் ஆயிஸ்டர். Okay, so edible oyster, pearl oyster. Okay, pearl oyster, the Pinctada fucata. Okay, so இந்த மாதிரியான உயிரினங்களை என்ன செய்யலாம் அப்படின்னா மேரைன் அக்வாகல்ச்சரில் வளர்க்கலாம். தென் த மசில்ஸ். ஓகே, மசில்ஸ் த பெர்னா இண்டிகா, பெர்னா விர்டிஸ். ஓகே, ஸோ அது என்னது சிற்பிகள். ஓகே, சிப்பின்னு சொல்லலாம் அது. தென் the seaweeds. So this is very very important for one more question. நிறைய தடவை டிஆர்பியில் வந்து இந்த இதிலேருந்து ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னா வந்து த சர்காசம் இஸ் எ டேஸ், சர்காசம் இஸ் எ டேஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ அது என்னது அப்படின்னா வந்து சீ வீட்ஸ். ஓகே, சீ வீட்ஸ் என்ன? சீ வீட்ஸ்னால் கடல் பாசி. ஓகே, சர்காசம் இஸ் எ கடல் பாசி. Okay, at the same time the alva, Crassilaria, Gelidium, so these are also called the seaweeds. ஸோ இதுவும் என்ன அப்படின்னா வந்து அந்த கடல் பாசிகளில் உள்ள ஒரு வகைகள் தான் என்னது இந்த நாலுமே. என்னெல்லாம் அப்படின்னா வந்து Crassilaria, Gelidium, alva and sargassum. ஓகே, ஸோ இதிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ரிப்பீட்டடாக. ஸோ இது வந்து 2003, 2004, 2005லலாம் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த 4 நேமையுமே படித்து வச்சுக்கோங்க. எப்படியும் வந்து இதிலேருந்து ஏதாவது ஒன்று கொடுத்து என்ன செய்யலாம், இஸ் ஏ டேஸ்ன்னு கேட்கலாம். இது ஒரு சர்காசம்
ஒரு டேஸ்ன்னு கேட்டாங்கன்னா அது ஒரு என்ன கடல் பாசி. அதே மாதிரி அல்வா ஜெலீடியம் கிராஸ்லேரியா. ஸோ இதுவும் இது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கடல் பாசி. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து மேரைன் அக்வாகல்ச்சர். ஓகே, ஸோ த rearing of aquaculture are the aquatic organism in marine water. So that is said to be marine aquaculture. Okay, so the next one is the metahaline aquaculture. So the metahaline aquaculture means so the water containing, okay, so the water containing high salt content. Okay, இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக உப்பு தன்மை இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா வந்து மெட்டாஹாலைன் அக்வாகல்ச்சர். நல்லா உப்பு தண்ணியுள்ள வளர்க்கக்கூடிய உயிரினங்களுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா வந்து மெட்டாஹாலைன் அக்வாகல்ச்சர். ஸோ இதனுடைய சாலினிட்டி, ஓகே, ஸோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து மோர் தென் 32 ppt. ஓகே, மோர் தென் 32 ppt இருக்கணும். ஓகே, 32க்கு அதிகமாக இருக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா வந்து மேரைன் அக்வாகல்ச்சரோட அந்த சாலினிட்டி எவ்வளவு 32 ppt. ஓகே, ஸோ அப்போ அதுலேருந்தும் அந்த ஏற்கனவே மேரைன்னாலுமே என்ன இருக்கும், கடல்னாலே உப்பு தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அதை விட அதிகமாக உப்புத்தன்மை வந்து இதில் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து மோர் தென் 32 ppt இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மெட்டாஹாலைன் அக்வாகல்ச்சரில். ஓகே, ஸோ இட் இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் த சால்ட் பேன்ஸ். ஓகே, ஸோ இந்த சின்ன சின்னதாக பேன் வச்சுருக்காங்களா, ஸோ இந்த மாதிரிக்கா வந்து சால்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸில் தான் வந்து இதை வளர்க்குறாங்க. ஓகே, Artemia salina is the most important organism cultured in the what is called that metahaline aquaculture. மெட்டாஹாலைன் அக்வாகல்ச்சரில் வளர்க்கக்கூடிய முக்கியமான உயிரினம் ஓகே என்னது அப்படின்னா Artemia salina. ஓகே, Artemia salina இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா வந்து கிரஸ்டேஷியன். ஓகே, ஸோ கிரஸ்டேஷியன் ஆர்கானிசம்ஸ். ஓகே, இதுக்கு கீழே தான் இந்த ஆர்கானிசம் வருது Artemia. Okay, so this is the metahaline aquaculture. Okay, so what is meant by metahaline aquaculture? The culturing of aquatic organism in the water containing high salt. Okay, high salt content. So culturing of aquatic organism in water containing high salt content, that is called metahaline aquaculture. Okay, so can you understand this for these 4 types of aquaculture in India? Okay, I think you could understand very well, isn't it? So okay, so these are the 4 types of aquaculture in India. So next class we can discuss the topic culture practices in India. Okay, so thank you very much students and teacher. We will meet in the next class. Okay, so இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.